ಬರೀ ಬಾಯಿ ಮಾತಲ್ಲಿ ಈ ಕಂಪನಿ ಬರ್ತದೆ ಆ ಕಂಪನಿ ಬರ್ತದೆ ಅಂತ ಈ ಸ್ಥಳೀಯ ಶಾಸಕರು ಬರೀ ಸುಳ್ಳುಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಕಂಪನಿ ಯಾವುದು ಕೂಡ KGFಗೆ ಬಂದಿಲ್ಲ. KGFನಲ್ಲಿ ಯಾವುದೇ ಕಾರ್ಖಾನೆ ತಂದಿಲ್ಲ. ಬರೀ ಬಾಯಿ ಮಾತಲ್ಲಿ ಈ ಕಂಪನಿ ಬರ್ತದೆ ಆ ಕಂಪನಿ ಬರ್ತದೆ ಅಂತ ಈ ಸ್ಥಳೀಯ ಶಾಸಕರು ಬರೀ ಸುಳ್ಳುಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಕಂಪನಿ ಯಾವುದು ಕೂಡ KGFಗೆ ಬಂದಿಲ್ಲ. மிகப்பெரிய போராட்டம் நடத்தியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தவிர இன்னைக்கு வேற யாரும் இல்லை. நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA. எல்லா பிரச்சனையிலும் உன்னுடைய நிலைப்பாடை நீங்க சொல்ல ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 140 ವರ್ಷದ ಕಾರ್ಮಿಕ ದಿನಾಚರಣೆ ಆಚರಣೆ ಮಾಡುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ KGF ಅಲ್ಲಿ ಪ್ರಮುಖವಾಗಿರತಕ್ಕಂಥ ಗಣಿ ಕಾರ್ಮಿಕರ ವಿಚಾರ. ಈ ಗಣಿ ಕಾರ್ಮಿಕರನ್ನು 25 ವರ್ಷಗಳಾಗಿದೆ. ಆದರೂ ಕೂಡ ಇಲ್ಲಿ ಒಂದು ಆಲ್ಟರ್ನೇಟಿವ್ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಯಾವುದೇ ಅವರ ಅರಿಯರ್ಸ್ ಆಫ್ ವೇಜಸ್ ಏನಿದೆಯೋ ಅದನ್ನು ಕೂಡ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಮನೆಗಳನ್ನು ಸ್ವಂತ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ಇವತ್ತುವರೆಗೆ ಅದರ ಮೇಲೆ ಯಾವುದೇ ಕ್ರಮ ತಗೊಂಡಿಲ್ಲ. ಆದರೆ ಈ PGML ಅನ್ನು ವಿಶ್ವ ಕಂಪನಿಗಳಿಗೆ ಮಾರಾಟ ಮಾಡುವಂಥ ಯತ್ನದಲ್ಲಿ ಇವತ್ತು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ಸೈನಾಡ್ ಗುಡ್ಡ 150 ವರ್ಷದ ತ್ಯಾಗದ ಸಿಂಬಲ್ ಅಂದರೆ ಆ ಸೈನಾಡ್ ಗುಡ್ಡ. ಈ ಸೈನಾಡ್ನಲ್ಲಿ ಗೋಲ್ಡ್ ತೆಗಿತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ಇಲ್ಲೇ ಅದನ್ನು ಏನಾದರೂ ರೀಸೈಕ್ಲಿಂಗ್ ಮಾಡಿದರೆ KGFನಲ್ಲಿರುವ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಕೆಲಸ ಸಿಗ್ತದೆ. ಆದರೆ ಅದಾನಿ ಕಂಪನಿಗೆ ಆ ಸೈನಾಡ್ ಮಣ್ಣನ್ನು ಮಾರಾಟ ಮಾಡುವ ವಿಚಾರದಲ್ಲಿ ಇವತ್ತು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಆಗಿದೆ. ಮತ್ತು PGML ಇರತಕ್ಕಂಥ ಗಣಿ ಮತ್ತು ವರ್ಕ್ಶಾಪ್ಗಳನ್ನು ಸ್ಕ್ರಾಪ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇವತ್ತು ಟೆಂಡರ್ ಬಿಡೋದಕ್ಕೆ ಹೈಕೋರ್ಟಲ್ಲಿ ಕೇಸ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಇದನ್ನು CPI ಪಕ್ಷದಿಂದ ನಾನು ಉಗ್ರವಾಗಿ ಖಂಡಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬೆಮಲಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಯಾವುದೇ ಒಬ್ಬರಿಗೆ ಇವತ್ತು ಅಲ್ಲಿ ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಇಲ್ಲ. ಸುಮಾರು 5,000 ಕಾರ್ಮಿಕರು 1 ವರ್ಷದಿಂದ ಹೋರಾಟಗಳನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಯಾವುದೇ ವೇಜ್ ರಿವಿಷನ್ನ ಇವತ್ತು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಅವರ ಡಿಮಾಂಡ್ಸ್ಗಳನ್ನು ಇವತ್ತು ಸೆಟ್ರೈಟ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. KGFನಲ್ಲಿ ಯಾವುದೇ ಕಾರ್ಖಾನೆ ತಂದಿಲ್ಲ. ಬರೀ ಬಾಯಿ ಮಾತಲ್ಲಿ ಈ ಕಂಪನಿ ಬರ್ತದೆ ಆ ಕಂಪನಿ ಬರ್ತದೆ ಅಂತ ಈ ಸ್ಥಳೀಯ ಶಾಸಕರು ಬರೀ ಸುಳ್ಳುಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಕಂಪನಿ ಯಾವುದು ಕೂಡ KGFಗೆ ಬಂದಿಲ್ಲ. ಆಲ್ಟರ್ನೇಟ್ ಇಂಡಸ್ಟ್ರಿ ಇಲ್ಲ. ಇಲ್ಲಿಂದ ಹೊಸಕೋಟೆಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ವಿಸ್ಟಾನ್ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ವಲ್ವಾ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬೆಂಗಳೂರಿಗೆ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ KGFನಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಕಾರ್ಖಾನೆ ಬಂದಿಲ್ಲ. ಈ 140 ವರ್ಷದ ಈ ಮೇ ದಿನಾಚರಣೆಯಲ್ಲಿ ಇದನ್ನು ನಾವು ತೀವ್ರವಾಗಿ ಖಂಡಿಸುತ್ತೇನೆ. ಇಂಥ ಒಂದು ಕಾರ್ಮಿಕ ವಿರೋಧಿ ಚಟುವಟಿಕೆಗಳನ್ನು ನಾನು ವಿರೋಧಿಸ್ತೇನೆ. சாசன சட்டத்தை உருவாக்கிய பாபா சாஹேப் அம்பேத்கரனுடைய சிலை இன்றைக்கு சேதமடைந்து நகரசபையில் இருக்கிறது. இந்த ஊரை கட்டி காக்கின்றேன், இந்த மக்களை கட்டி காக்கின்றேன், இவர்களுக்காக நான் நிற்கிறேன் என்று சொன்பவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இன்றைக்கு சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அதில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன? சிலை மாற்றி அமைக்கப்பட வேண்டுமா, இல்லை சிலை உடைந்து நாசமாக்கப்பட வேண்டுமா? ஏனில் நடந்திருப்பது ஊழலா? ஊழல் இல்லை என்றால் நீ ஏன் தயங்குகிறாய்? இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் பதில் சொல்லணும். அதே நேரத்தில் இந்த வீடுகளை சொந்தமாக்குறதுக்கும் தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்காகவும் டெல்லி வரைக்கும் ஜந்தர் மந்தரில் போய் இங்கேருந்து ட்ரெயின் பயணம் செய்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தவிர இன்னைக்கு வேற யாரும் இல்லை. நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLA. எல்லா பிரச்சனையிலும் உன்னுடைய நிலைப்பாடை நீங்க சொல்லணும். எதுவுமே சொல்லாத நீ தான் தோன்றித்தனமா நீங்க செயல்பட்டா இந்த மக்கள் தொழிலாளர்கள் என்றும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்று இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கிறேன். சாசன சட்டத்தை உருவாக்கிய பாபா சாஹேப் அம்பேத்கரனுடைய சிலை இன்றைக்கு சேதமடைந்து நகரசபையில் இருக்கிறது. இந்த ஊரை கட்டி காக்கின்றேன், இந்த மக்களை கட்டி காக்கின்றேன், இவர்களுக்காக நான் நிற்கிறேன் என்று சொன்பவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இன்றைக்கு சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அதில் உன்னுடைய நிலைப்பாடு என்ன? சிலை மாற்றி அமைக்கப்பட வேண்டுமா, இல்லை சிலை உடைந்து நாசமாக்கப்பட வேண்டுமா? ஏனில் நடந்திருப்பது ஊழலா? ஊழல் இல்லை என்றால் நீ ஏன் தயங்குகிறாய்? இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் பதில் சொல்லணும். அதே நேரத்தில் இந்த வீடுகளை சொந்தமாக்குறதுக்கும் தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்காகவும்
டெல்லி வரைக்கும் ஜந்தர் மந்தர்ல போய் இங்கிருந்து ட்ரெயின் பயணம் செய்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தவிர இன்னைக்கு வேற யாரும் இல்லை. நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. எல்லா பிரச்சனையிலும் உன்னுடைய நிலைப்பாடை நீங்க சொல்லணும். எதையுமே சொல்லாத நீ தான் தோன்றித்தனமா நீங்க செயல்பட்டா இந்த மக்கள் தொழிலாளர்கள் என்றும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்று இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்கிறேன்.